ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி த டார்க் சைடு அப்படிங்கிற கதையை பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க, வள குலகுலான்னு பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ பேர் அறிவழகன். இந்த கதையோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கதையோட ஹீரோ அறிவழகன் ஒரு திறந்த குகையை பார்த்து ஆச்சரியமாக நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த குகைக்குள்ளே போகிறான். அந்த குகையை பார்க்க ரொம்ப வினோதமாக இருக்குது, ரொம்ப மர்மமாக இருக்குன்னு சொல்லலாம். அவன் உள்ளே போகும்போது தூரத்தில் ஒரு ஒயிட் கிறிஸ்டல் மின்னிக்கிட்டு இருக்கிறத அவன் பார்க்குறான். அந்த கிறிஸ்டலை அவன் தொடுறான். அந்த கிறிஸ்டலை அவன் தொட்ட உடனே அந்த கிறிஸ்டல் அவனுக்குள்ளே புகுந்துருது. ஓகே, இங்கேருந்து ஒரு பிரேக். என்னென்னா, ஏன் இப்போ அறிவழகன் இங்கே வந்தான், எதனால் அந்த கிறிஸ்டலை தொட்டான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். அப்புறம் அறிவழகனை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கலாம் வாங்க. நம்ம அறிவழகன் ஒரு புத்தக பிரியன், ஒரு புத்தக புழுன்னு வச்சுங்க. அதனாலேயே அவன் கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவே இருப்பான். புத்தகம் படிக்கிறான் அப்படிங்கிறக்கா ஸ்மார்ட் இல்லை, அவன் சின்ன வயசில் கொஞ்சம் ஸ்மார்ட். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு புத்தகங்கள் படிக்கணும், அதுவும் ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் இவனோட வாழ்க்கையில் அதிகமாக நிறைஞ்ச விஷயங்களே புக்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் இவன் பார்க்கில் போய் புக்ஸ் படிக்கிறத வழக்கம். அப்புறம் இவனுக்கு மொத்தம் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி கதை போக போக பார்க்கலாம். அப்புறம் ஒரு நாள் இவன் என்ன பண்ணிக்கிறான்னா, சரி ஏதாச்சும் ஒரு புக்ஸ் படிக்கலான்னு சொல்லி அவனோட அலமாரி செக் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப பழமையான ஒரு புக் இருந்துக்கு, ரொம்ப பழசா. இந்த புக் நம்ம அலமாரியிலே இல்லையே, சரி அம்மாவோ யாராச்சும் கொண்டு வச்சுருப்பாங்கன்னு சொல்லி எடுத்து படிக்கிறான். படித்து பார்த்தல அவனுக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா அந்த புக்கில் ஒரு மந்திர சக்தி வாய்ந்த கல்லை பற்றி எழுதிக்குது. அந்த கல் தான் த ஒயிட் கிறிஸ்டல்னு. அந்த கல்லோட சக்திகளையும் அதை எப்படி பயன்படுத்தணும், அதை பயன்படுத்தினால என்ன பயன், அது என்னென்ன பவர்ஸ் தரும் அப்படின்னு எழுதிக்குது. அந்த கிறிஸ்டல்னால் பலவிதமான பவர்ஸ் தர முடியும்னு அதில் எழுதிக்குது. இதை நம்ப முடியாத விஷயமா இருக்குது. இருந்தாலும் அறிவழகதை பெருசாக எடுத்துக்கல. ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி, அந்த கிறிஸ்டல் உண்மையிலே இருக்கானு சரின்னு சொல்லி அந்த புத்தகத்தை இன்னும் பரட்டி பார்க்கும்போது அந்த கிறிஸ்டல் எங்கே இருக்குதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த புத்தகம் ஒரு பழையமான புத்தகங்கிறனால உப்புக்கிற பேரும் அப்புக்கிற பேரும் உப்புக்கிற இடத்த அட்ரஸும் அப்புக்கிற இடத்த அட்ரஸும் மேட்ச் ஆகலை. சரின்னு சொல்லி ஒரு மாதம் ஒரு ரிசர்ச் பண்ணுறான், இந்த இடமெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு. சும்மா டைம் கிடைக்கிறப்போ அவன் கடைசியாக ஃபைனலாக அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்றான். சரி போய் பார்க்கலான்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகிறான். அவன் அந்த இடத்துல தேதி பாட்டில் அப்படி ஒரு இடமே இல்லை. சரி வீட்டுக்கு போகும்போது அந்த கோரத்தில் ஒரு இடத்த அவன் தேடிட்டு இருந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிளை இவன் அந்த புத்தகத்தில் பார்க்குறான். சரின்னு சொல்லி அந்த சிம்பிளை தொட்டவுடனே அந்த குகையோட டோர் ஓப்பன் ஆகுது. ஓகேவா, இப்போத்த ஒரு விஷயம் என்னென்னா, இதனால்தான் அறிவழகன் அந்த குகையை ஆச்சரியமாக பார்த்தான். உள்ளே போனான், அந்த கிறிஸ்டலை தொட்ட உடனே என்னாச்சுன்னா அவன் அப்படியே மயங்கி விழுந்துருவான். ஏன்னா அந்த கிறிஸ்டல் அப்படியே அவனோட உடம்போட அப்சர்வ் ஆகி அவன் உடம்புக்குள்ளே செலுத்தியது. அந்த ஸ்டார்டிங்கில் மயங்கி விழுந்துறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஃபஸ்ட் பார்ட் போதும். உங்களை செகண்ட் பார்ட்டில் சந்திச்சுக்கிறேன். செகண்ட் பார்ட்டில் அந்த கிறிஸ்டல் தொட்டனால அவனுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு ஏதாச்சும் பவர்ஸ் கிடச்சிதா, இல்லை அவனுக்கு எதாவது டிஸ்ஆக்டிவேட், அது அந்த கிறிஸ்டல் அவனை ஏதாச்சும் பாதிச்சிடான்னு அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஸ்டாலின் ஸ்டோரிஸ் தமிழ். பாய்.